Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்லர்ஸ் ஆஃப் ஹூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த திஸ் கீவேர்ட் பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலி அதுக்கு வந்து புது ஃபைல் வேணாம், அந்த பழைய கன்ஸ்ட்ரக்டர்லேயே பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஆட்ரிபியூட்ஸ் வச்சுருக்கோம், ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து இன்ஜின் சொல்லிட்டு ரெண்டு ஆட்ரிபியூட் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் அசைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கோம். பட் இதை வந்து பிஇ அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேரில் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பிராண்ட் அப்படிங்கிற சேம் நேம்லேயே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு பிராண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரப்போகுது. எது வந்து என்னது, எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது எரர் சொல்லாமல் ரன் பண்ணும், பட் அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதில் லாஜிக்கல் எரர் வந்து நடக்கும். ஸோ சின்டாக்ஸ் படி இதுக்குள்ள எந்த எரரும் கிடையாது, பட் நீங்கள் எழுதின லாஜிக்லே எரர் இருக்குது. ஏன்னா எந்த பிராண்ட் எதில் அசைன் ஆகுதுங்கிறதுல பிரச்சனை ஆகிடும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் பேர் வச்சுருவாங்க. ஸோ இதை வந்து கேபிட்டல் பி கேபிட்டல் இ வச்சு பிராண்ட் அண்ட் இன்ஜின் வச்சுருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பி அப்படின்னு போட்டுக்கலாம், இங்கே வந்து இ அப்படின்னு போட்டுக்கலாம். பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு பிராண்ட், இன்ஜின் ஈக்குவல் டு இன்ஜின்னா அப்போ ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும், அவுட்புட்டும் வரும். ஓகே, இங்கே வந்து எரர் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம இதை கேபிட்டலில் மாற்றிட்டோம், இங்கே மாற்றலை, அதனால தான். ஸோ எரர் வராமல் வருது. ஓகேவா? இப்போ இது ஓகே, இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் பிராண்ட் அப்படி பிராண்ட் இன்ஜின் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேவா இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி, ஸோ அந்த இடத்துல நான் பிராண்ட் இன்ஜின் அப்படின்னே சொல்லிட்டு வச்சிடுறேன். இந்த இடத்துலையும் பிராண்ட் இன்ஜின் மாற்றுறேன். பட் இதில் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து அப்பர் கேஸ்க்கு பதிலாக நான் அதை லோவர் கேஸ் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பிராண்டில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பிராண்டில் ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா எந்த பிராண்டை எதுக்கு அசைன் பண்ணேன்னு தெரியாமல் அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ ஒன்றுமே இல்லாத அதுக்கு அசைன் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பிராண்டுக்கு முன்னாடி திஸ் அப்படின்னு போட்டுட்டு டாட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதுக்காக டாட் வச்சிடக்கூடாது. டாட்டுக்கு பதிலாக ஆரோ வைக்கணும். ஸோ ஆரோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைஃபன் அண்ட் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள், ஒரு ஆரோ மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான். அது ஆக்சுவலி இதை வாசிக்கிறப்ப திஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக நீங்கள் இந்த இடத்துல போடுறப்போ ஒரு ஆரோ தான் போடணும், ஒரு ஹைஃபன் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல திஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கரண்டான ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்த ஆட்ரிபியூட்டை அது எடுத்துட்டு வரும். ஸோ திஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு சொன்னா அது இந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட் இதுதான். ஓகேவா? அதுல இந்த ஆர்குமெண்டா வாங்குற பிராண்டோட வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ இப்படி நம்ம வைக்கிறதுனால, இந்த திஸ் டாட்னு சொல்லி வைக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகுது. ஸோ அதனால எந்த எரரும் இல்லாமல் கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த திஸ் டாட் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பிளாங்கா வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுசுகி அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த திஸ் கீவேர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம வாசிக்கிறப்ப டாட்னு சொல்லுவோம், ஆனால் அந்த ஆரோ ஆப்ரேட்டர் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ எப்போல்லாம் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் திஸ் டாட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திஸ் வந்து அந்த கிளாஸுக்குள்ளேயே எழுதுறப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்க. கிளாஸுக்கு வெளியே வந்துட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனில் எழுதுறப்பெல்லாம் அதை யூஸ் பண்ண அர்த்தம் இல்லை. அந்த ஆப்ஜெக்ட் டாட் அந்த ஆட்ரிபியூட் பேர் போட்டிங்கனாலே முடிச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி டாட் பிராண்ட் போட்டாலே முடிஞ்சுது. அந்த இடத்துல போய் நீங்கள் திஸ் போட வேண்டாம். எப்போ நம்ம திஸ் போடணும்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷனில். ஓகே, ஏன்னா இதில் பார்த்தாலே தெரியுது மல்டிபிள் வேரியபிள்ஸ் வித் சேம் நேம் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்டும் பிராண்டு தான், நம்ம வாங்கின ஆர்குமெண்ட்டும் பிராண்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் கன்ஃபியூஷன் வருதுங்கிறப்ப இந்த மாதிரி திஸ் டாட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போடுறப்ப மட்டும்தான் திஸ் கீவேர்ட் போடணும், மற்ற நேரங்களில் போடணும்னு அவசியம் இல்லை. போடாதீங்க, அவசியம் இல்லை, அது போடாதீங்க, போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து திஸ் கீவேர்ட். இது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இதை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பில்லர்ஸ் ஆஃப் ஹூப்ஸ். ஓகேவா? பில்லர்ஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த காலேஜ்லலாம் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க எழுதுகிற மாதிரி. ஸோ மெயினாக இதில் வந்து 4 பில்லர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ்,
பாலிமார்பிசம் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த 4 கான்செப்ட்ஸுமே வந்து 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் ஒன்று என்னது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? என்கேப்சுலேஷன் அப்படின்னா டேட்டா அண்ட் அந்த டேட்டாவில் ஆக்ட் ஆகிற மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ டேட்டா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அது ஆக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே என்டிட்டி, சிங்கிள் என்டிட்டியில் நம்ம போடுறோம். ஓகேவா? அந்த சிங்கிள் என்டிட்டி என்ன அப்படின்னா அதுதான் கிளாஸ். ஸோ இந்த டேட்டா ஆட்ரிபியூட்ஸும் அண்ட் அந்த டேட்டாவில் ஆக்ட் ஆகிற ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸையும் கிளாஸுங்கிற ஒரே என்டிட்டிக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கோமா? இப்போ இந்த போன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே காருங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஆட்ரிபியூட்ஸை இன்னும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்குது, கார் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன், ஒரு கேப்சியூல் ஆக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை அள்ளி போட்டு இதை அள்ளி போட்டு மூடிக்குது, ஒரு கேப்சியூல் ஆக்குது, கிளாஸ் மாதிரி ஒரு கேப்சியூல் ஆகுது. ஸோ இதை வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஆக்சஸை. ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கிற சில ஆட்ரிபியூட்ஸோட ஆக்சஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், எல்லாருக்கும் அது கொடுக்காது. ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஊப்ஸில், C++ல அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நம்மளோட ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இதில் வந்து ஸ்ட்ரிங் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட் ரோல் நம்பர் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டாரோட பேரும் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் அண்ட் அது வந்து 2 ஆர்குமெண்ட் வாங்குது. ஸோ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டும் இன்ட் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்குமெண்ட்டும் வாங்குது. அண்ட் இதில் வந்து அசைன் பண்ணணும்ல, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி அசைன் பண்ண போகிறேன். ஸோ திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் அண்ட் திஸ் டாட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரோல் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே? ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டாரும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் வந்து சொல்கிறேன், வாய்ட் அப்படின்னு போட்டுட்டு டிஸ்பிளே, வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போடுறேன். இதில் வந்து cout நேம் வந்து நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், எண்டல். அண்ட் அடுத்த லைனில் இன்னொரு இது என்னது, ரோல் நம்பரையும் பிரிண்ட் பண்ணுறேன், ரோல் நம்பர் அண்டர்ஸ்கோர் எண்டல். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் நம்ம போன கிளாஸில் பண்ணதுக்கும் இப்போ இந்த கிளாஸ்க்கு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போன இடத்துல பப்ளிக்னு போட்டோம், இந்த இடத்துல எதுவும் போடலை. ஓகேவா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ முதல்ல ஒரு கிளாஸ் எழுதிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் கோம்ஸ் ஓகே, சரி. அப்புறம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், கோம்ஸ் டாட் டிஸ்பிளேயை கால் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். இதிலெல்லாம் எதுவுமே வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இப்போ நான் வந்து இதை என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இதை பிரிண்ட் பண்ணணும், பட் அதுக்கு முன்னாடி ஏதோ எரர் வந்திருக்கான். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கானா, இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எரர். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டார் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டார் வந்து ப்ரைவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரைவேட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனையும் ப்ரைவேட்டாக இருக்கிற கன்ஸ்ட்ரக்டாரையும் நம்ம
மெயின் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது எரர் கொடுக்கும். ஸோ நாங்கள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்சஸ் ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸும் சரி, அதில் இருக்கிற மெத்தட்ஸுக்கும் சரி, அதுக்கான ஆக்சஸை இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. மெயின் ஃபங்க்ஷனில் அதை நம்ம ஆக்சஸ் பண்ண விடலை. ஸோ இப்போ அதை ஆக்சஸ் பண்ண விடணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்று வந்து இந்த இடத்துல நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பப்ளிக்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே பப்ளிக்காக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும். அப்போ என் நேமும் பிரிண்ட் ஆகுது, என் ரோல் நம்பர் பிரிண்ட் ஆகுது, எல்லாமே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பப்ளிக் ஆக்கிட்டோம், எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட ஆக்சஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் எனக்கு ஆக்சஸ் வந்து ஆக்சுவலாக தேவையில்லை. அந்த டிஃபால்ட்டாக ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கும். இந்த ப்ரைவேட்னா என்னன்னா, அந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதால மட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலனாலும் ப்ரைவேட் தான், இல்லை இந்த இடத்துல ப்ரைவேட்டுன்னு சொன்னீங்கனாலுமே அது வந்து ப்ரைவேட் தான். இப்போ நான் வந்து ப்ரைவேட்டுன்னு சொல்லியிருக்கேன் இதை, அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டாரையும் இதையும் வந்து நான் பப்ளிக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஆட்ரிபியூட்ஸை மட்டும் ப்ரைவேட்டாக வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்டாரையும் என்னோட இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் வந்து நான் பப்ளிக் ஆக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்போ எனக்கு எரர் இல்லாமல் வருது. ஓகேவா? ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டாரும் இந்த ஃபங்க்ஷனும் இந்த மெத்தடும் வந்து பப்ளிக்காக இருக்குது, அதனால என்னால் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் இதே இது நான் ஒரு சிஓட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கோம்ஸுங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நேம் ஆட்ரிபியூட்டை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு எரர் வரும். எரர் சொல்லுது பார்த்தீங்களா, நேம் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லுது, நேம் இஸ் ப்ரைவேட். ஏன்னா நம்ம வந்து இதை ப்ரைவேட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. என்கேப்சுலேஷன், இதுதான் என்கேப்சுலேஷன். ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ வெளியே உங்களால் மெயின் ஃபங்க்ஷனில் அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஆட்ரிபியூட்டை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இதே கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸு, அதுலேயே இருக்கிற ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த டிஸ்பிளே மெத்தட் மூலமாக நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளே மெத்தட் மூலமாக உங்களால் இந்த ஸ்ட்ரிங்கையும் நேமையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கணும் ஒரு ப்ரைவேட்டாக வச்சிருக்கிற வேரியபிள்ஸை. ஸோ ப்ரைவேட் அப்படின்னா என்ன, அதுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற எதுவும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அதோட சொந்தமான அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை அதை வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்டாரையோ இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா, டிஸ்பிளே மெத்தட், இதையுமே நீங்கள் ப்ரைவேட் ஆக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பப்ளிக்கே கொடுக்கல, எல்லாத்தையுமே ப்ரைவேட் ஆக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண, வரிசையாக அத்தனை எரர் வருது பாருங்க. ஏன்னா உங்களால் எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த சிஅவுட் மட்டும் உள்ள பிரச்சனை, உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட்டே ஒழுங்காக பண்ண முடியாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டாருமே ப்ரைவேட்டாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்டார் ப்ரைவேட்டாக இருந்தால் எப்படி நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி தானே கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இதாகுது. ஓகேவா? ஸோ என்ன எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, என்கேப்சுலேஷன்னாலே 2 விஷயம். ஒன்று ஆட்ரிபியூட்ஸ், இந்த 2 ஆட்ரிபியூட்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆட்ரிபியூட்டில் ஆக்ட் ஆகிற மெத்தடு அண்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டேட்டா பேக்கெட், ஒரே ஒரு பாக்ஸ், ஒரே ஒரு கேப்சூலுக்குள்ளே போட்டு வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த கேப்சூல் தான் வந்து கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே என்டிட்டியாக மாற்றுது. இதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். போனஸாக என்கேப்சுலேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஆக்சஸை நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டுமே, மெம்பர்ஸ்னால் என்ன, இந்த இடத்துல ஆட்ரிபியூட்ஸும் மெம்பர்ஸு, மெத்தட்ஸுமே மெம்பர்ஸ் தான். ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும், வேறு யாருக்கும் ஆக்சஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறீங்கனாலோ இல்லை ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணலனாலோ மேக் ஷுர் இந்த மாதிரி நம்மளோட கன்ஸ்ட்ரக்டாரும் அது யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மெத்தட்ஸ், இது எல்லாமே பப்ளிக்காக இருக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் வேறு எதுவுமே ஃபர்தராக பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன் ரொம்ப முக்கியம், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பில்லர். அண்ட் இந்த ப்ரைவேட் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா யாருக்கு ஆக்சஸ் இருக்கணும், யாருக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம இதை வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 3 அதர் பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ்லாம் வந்து அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்றுனா அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் நம்ம பார்த்த என்கேப்சுலேஷன்லையோ திஸ் கீவேர்ட்லையோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.